Good evening, friends. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you are all doing good, staying home and staying safe. So, நேற்றுக்கு வந்து ஒரு நிஃப்டி அனாலிசிஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நிஃப்டி வந்து இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது, என்ன லெவல்ஸ் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நேற்று என்னுடைய வீடியோ பார்க்காதவங்க ப்ளீஸ் டூ வாட்ச் நேற்றுக்கு போட்ட நிஃப்டி அனாலிசிஸ் வீடியோ. அது என்ன சொல்லியிருந்தேன்னா, ஆஃப்டர் டிராயிங் தி ஃபிபனாச்சி நேற்று எப்படி வரேன்னு சொல்லியிருக்கேன். வரைஞ்சதுக்கு அப்புறம் நேற்றுக்கு வந்து 50 EMA, ஓகே, இது வந்து டே சார்ட்டு, டே டைம் ஃப்ரேம்ல வந்து 50 EMAக்கு மேல நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. பிளஸ் பாட்டம் ஒரு பெரிய டெய்ல் இருக்குது. அதுக்கப்புறம் 3 ஃபிபனாச்சி லெவல் சொன்னேன். ஒன்று வந்து 38.2%, ஒன்று 50%, ஒன்று 61.8%. இந்த 3 தான் சிக்னிஃபிகண்ட் லெவல்ஸ். இதுல வரக்கூடிய ரிவர்சல்ஸா இருக்கட்டும் இல்ல ட்ரெண்டிங் மூவா இருக்கட்டும், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நேற்று கூட பார்த்தீங்கன்னா, இது ஃப்ரைடே கேண்டில் கூட இட் க்ளோஸ்ட் அபவ் 61.8. அதுக்கப்புறமா நேற்று ஆப்ஷன் செயின் டேட்டா நான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருந்தேன். தெர் இஸ் அ லாட் ஆஃப் புட் ரைட்டிங் அண்ட் சப்போர்ட் ஹேப்பனிங் அட் 14,600 அண்ட் 14,400. ஸோ நேற்று வந்து நியூட்ரல் டு ஸ்லைட்லி புல்லிஷ் நிஃப்டின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி கிட்டத்தட்ட 1.67% அப் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் வந்து 240 பாயிண்ட் வந்து நிஃப்டி ரேலிட் டுடே. ஓகேவா? ஆன் த கான்ட்ரரி நம்மளுடைய நேற்று நான் பண்ண அனாலிசிஸ்ல கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனது, கொஞ்சம் நல்லாவே சர்ப்ரைஸ் ஆனது பேங்க் நிஃப்டியோட என்னுடைய எஸ்டர்டே வியூ வந்து பேரிஷ். ஏன்னா லாட் ஆஃப் கால் ரைட்டிங் வாஸ் தேர் இன் 32,500 ஸ்ட்ரைக் பிரைஸ். பட் மார்னிங் என்ன ஆயிடுச்சு, மார்னிங் ஃபிளாட்டா ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் வந்து இட் ரேலிடு. அதனால யாரெல்லாம் வந்து 32,500 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சோ அவங்க எல்லாம் they started covering their positions. கவரிங்னா யாரெல்லாம் ஷார்ட் பண்ணாங்களோ 32,500 கால் ரைடர்ஸ், they started buying back their positions. அதனால மார்க்கெட் ஷார்ட் அப் லைக் எனிதிங். ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட 4% வந்து பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்டுக்கு மேல 1200 பாயிண்ட் வந்து இட் ஷார்ட் அப் டுடே. ஓகே, ஸோ நேற்று வந்து அனாலிசிஸ்ல நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இட் பிளேடு டு தி அனாலிசிஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி பேங்க் நிஃப்டி வந்து இட் ரிவர்ஸ்ட். எனிவே திஸ் ஹேப்பன்ஸ் இன் மார்க்கெட். ஸோ நாளைக்கு நம்ம எப்படி மார்க்கெட்னு பார்ப்போம், அது அனாலிசிஸ். ஸோ நிஃப்டிக்கு போவோம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் வந்து முதல்ல வந்து நம்ம டைம் ஃப்ரேம் எடுத்துக்கணும். அதில் சார்ட் ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். இதில் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப சிம்பிளாகவே தெரியுது, மார்க்கெட் இஸ் புல்லிஷ். மார்க்கெட் இஸ் ரியலி புல்லிஷ். ஏன்னா 50 EMAக்கு மேலே ட்ரேட் ஆகுது. ஃப்ரைடேயே பார்த்தீங்கன்னா 61.8 மேலே க்ளோஷர். இன்னைக்கு ஒரு புல்லிஷ் க்ளோஷர், தட் இஸ் க்ளோசிங் அபவ் 50% ரேட்மெண்ட் ஆஃப் ஃபிபனாச்சி. ஸோ சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி சைல்ட்ஸ் பிளே. எனிபடி கேன் டெல் யூ இட் இஸ் அ புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் ஃபார் நெக்ஸ்ட் 2 days. நம்மளுடைய டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஸோ கோ டு அவர் டேட்டா. ஃபியூச்சர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபியூச்சர் டேட்டால என்ன சொல்றாங்க? ஸோ கடந்த 2 நாளா வந்து ஷார்ட் பில்டப் வரும், அப்புறம் லாங் லிக்விடேஷன் இருந்து இன்னைக்கு May 17 இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா there is an addition of 251,000 contracts in future. ஸோ ஃபியூச்சர்ல OI வந்து லாங் பில்டப், இன்க்ரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ். ஸோ லாங் பில்டப் ஆயிருக்குது. ஓகே, ஆப்ஷன் செயினுக்கு வருவோம். ஆப்ஷன் செயின்ல பார்த்தோம்னா இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம OI உடைய அடிஷன் சப்ட்ராக்ஷன் பார்ப்போம், அடிஷன் ஆர் டெலிஷன் பார்ப்போம். எங்க ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குன்னா 14,700, நேற்று 14,600 பார்த்தோம். அந்த புட்ரைட்டர்ஸ் எல்லாமே நேற்று போன வெள்ளிக்கிழமை பார்த்தோம். அவங்க எல்லாருமே தே ஹவ் மூவ்ட் அப் டு 14,700. 14,600ல இருந்தவங்க தே மூவ்ட் அப் டு 14,800. ஸோ ஸ்ட்ராங் சப்போர்ட் ஃபார் நிஃப்டி ஃபார் திஸ் எக்ஸ்பைரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 14,700 14,800 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட். ஓகே,
இது வந்து புட் ரைட்டர்ஸை பொறுத்த மட்டும். இது வந்து புட் சேஞ்ச் இன் ஓஏ. இப்போ புட் ஓஐ பார்ப்போம். புட் ஓஐ வந்து எங்க ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குன்னா 14,000 is a very very strong support and 14,500. Even 14,500, 14,700 கிட்டத்தட்ட 39 lakhs 71,100. Okay, so 14,700 is a very very strong support for Nifty for this expiry. So it is a buy and dips market. So எப்பெல்லாம் வந்து 14,700 கிட்ட உங்களுக்கு வந்து மார்க்கெட் வருதோ, ப்ளீஸ் பை 14,700 கால். இது தெரியுதுங்களா? தென் கம்மிங் ஆன் டு கால் செட். காலில் வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம போன வெள்ளிக்கிழமை அனாலிசிஸ் படி பார்த்தோம்னா 15,500 வரைக்கும் இருந்தது. இன்னைக்கு வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்க இருக்குன்னு பார்ப்போம். அதேதான் 15,500, 15,500ல 30,76,575 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகே, ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் 15,000ல 34 லட்சம், 15,500ல 30 லட்சம். ஸோ ஹையஸ்ட் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா 15,250. இதெல்லாம் அன்வைண்டிங் ஆயிருக்குது. அப்படின்னா வந்து நிறைய பேர் லாங் போயிருப்பாங்க, அவங்க எல்லாம் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹையஸ்ட் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 15,250. இந்த லெவல் சரி, பேங்க் நிஃப்டிக்கு பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பொறுத்த மட்டும் ஃபியூச்சர் ஓஏ பார்த்தீங்கன்னா கேட்கவே வேண்டாம். நேற்று வந்து நிஃப்டி புல்லிஷா இருந்து, இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி புல்லிஷ். கடந்த வாரத்தில் ஷார்ட் பில்டப் இருந்து, ஷார்ட் பில்டப் இன்னைக்கு லாங் பில்டப்பாக மாறி. சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 2,27,000 ஷேர்ஸ், 4% டிக்ரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஆப்ஷன் செயினுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் வந்து புட்டுக்கு வருவோம். புட்டில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணுவோம். ஸோ புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்புட்ஸ், highest change in open interest inputs is 33,000. ஓகே, 33,000 கீழே மார்க்கெட் வரப்போகுது இல்லை. பேங்க் நிஃப்டியை பொறுத்தல் மட்டும் 11,20,975 கால்ஸ் வந்து சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்புட்ஸ். ஓஏல பார்த்தோம்னா $12 லட்சம் ஷேர், அதுவும் 33,000. ஸோ மார்க்கெட் வந்து இட்ஸ் அ பை அண்ட் டிப்ஸ் மார்க்கெட். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை மட்டும் 33,000 வரும்போதுலாம் பை எய்தர் இடிஎஃப்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த எக்ஸ்பைரிக்கு உண்டான கால் ஆப்ஷனாக இருக்கட்டும். 33,000 இஸ் குட் சப்போர்ட். நிஃப்டியை பொறுத்த மட்டும் 14,700 இஸ் வெரி வெரி குட் சப்போர்ட். ஓகேவா? ஸோ இது வந்து ஃப்ரம் தி பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அனாலிசிஸ் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபார் டுமாரோ. இட்ஸ் அ பை அண்ட் டிப்ஸ் மார்க்கெட் ஃபார் டுமாரோ, ப்ராப்ளி ஃபார் தி டே ஆஃப்டர். இந்த எக்ஸ்பைரிக்கு கூட நான் சொல்லுறேன். இப்போ நாளைக்கு நம்ம வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் ட்ரேட் பண்ணலாம்னு அதுவும் பார்க்கலாம். ஸோ ஈக்விட்டிஸ்குள்ள போகிறேன். ஸோ இந்த ஆப் வந்து ஸ்டாக் எட்ஜ் ஆப், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான ஆப் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, ஸ்கேன்ஸ்ன்னு இருக்கும். ஸ்கேன்ஸில் போயிட்டு நாம் என்ன பண்ணலாம்னா ஃபியூச்சர் ஸ்கேன்ஸ் போகிறோம். போயிட்டு அதில் வந்து லாங் பொசிஷன் ஸ்கேன்ஸ், கிளிக் ஆன் லாங் பொசிஷன் ஸ்கேன்ஸ். அதில் நாளைக்கு வந்து நீங்கள் லாங் போனோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, யூ கேன் லுக் அட் தீஸ் டூ ஸ்கேன்ஸ்.
ஸோ நம்ம வந்து ஃபியூச்சர் ஸ்கேன்ஸ்ல போனோம்னா ரெண்டு பிரிவு இருக்கு. ஒன்று வந்து நியூ லாங், இன்னொன்று வந்து அக்ரெசிவ் நியூ லாங். ஓகே, ஸோ முதல்ல வந்து நியூ லாங் கிளிக் பண்ணுவோம். பண்ணினா அது வந்து ஃபியூச்சர் ஷேர்ஸ் மட்டும் தான் வரும். இந்த இருக்கிற ஃபியூச்சர் ஷேர்ஸ் எல்லாமே ரெண்டு பாலகிருஷ்ணா, லால் பாத்லா, இது எல்லாமே இருக்கு. ஸோ இதில் நம்ம ஒவ்வொன்றா ப்ராப்ளம் பார்க்கலாம். ரெண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா டே சார்ட்டு வந்து 50 EMI. என்றைக்குமே வந்து நம்ம லாங் போகணும், ஒரு பொசிஷனல் போகணும் முடிவு பண்ணியிருக்காங்க. ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒன்று வந்து 200 மூவிங் இஎம்ஐக்கு மேலே இருக்கணும், அப்புறம் 50 EMIக்கு மேலே இருக்கும். ஓகே, இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல ரெண்டில் இருக்கு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் புலப்படுது அப்படின்னா, இன்னைக்கு வந்து மே 17 க்ளோஷர் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 2 ஒரு 6 நாள் 5 நாள் 1 2 3 4 5 5 நாளுடைய 5 இதையும் சேர்த்தா 6 நாள் 6 days உடைய க்ளோஸுக்கு மேல க்ளோஸ் இருந்திருக்கு. அதாவது இல்லாட்டி இந்த 5 நாளுடைய ஹைக்கு மேல க்ளோஷர் நடந்திருக்கு வித் குட் வால்யூம்ஸ். ஸோ ட்ரெண்ட் இஸ் அ குட் பை அபவ் 810. ஓகே, அபவ் 810 ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க 760 டிசிபியா வச்சுக்கலாம். இது ட்ரெண்ட். அடுத்து வந்து பாலகிருஷ்ணா. இதெல்லாம் எப்பனா மார்க்கெட் நாளைக்கு பாசிட்டிவா இருந்தால் மட்டும். பாலகிருஷ்ணா இட்ஸ் அ ரன் அவே, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, ரொம்ப ரன் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ பெஸ்ட் லெவல்ஸ் டு பை வந்து ப்ராபபிளி இந்த லெவல் 1965. அது இப்போதைக்கு வருமானு தெரியல, இந்த வால்யூம்ல பார்ப்போம். அடுத்து வந்து டாக்டர் லால் பாத்லா. லால் பாத்லாவும் இட்ஸ் a very good buy for a short term. ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ். எனிதிங் above 2790 with a stop loss of 2632 DCB. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா will get here 2985. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. யாராவது சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்க நோட் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல இதோடைய ரிசல்ட்டையும் நீங்க சொல்லுங்க. ஓகே, அடுத்து கோல்பால் வந்து இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்கு, எஃப்எம்சிஜி ஸ்டாக்கு. நம்ம அதோடைய ஸ்டாக்கையும் பார்ப்போம். ரிஜெக்ஷன் நடந்திருக்கு, குட் வால்யூம், பட் மேலேருந்து ஹியூஜ் சப்ளை. என்னைக்குமே இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது. எப்பெல்லாம் வந்து மேலே ஒரு லாங் விக் இருக்குதோ அந்த ஸ்டாக்ஸை வி ட்ரை டு அவாய்ட். நான் வந்து when we go long, M&M Finance. ஸோ M&M கூட பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ குட் க்ளோஸ், ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்குது, குட் வால்யூம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டாக் இஸ் ட்ரேடிங் பிலோ 200 EMA. ஸ்டாக் இஸ் ட்ரேடிங் பிலோ 50 EMA. ஸோ ரெண்டு ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேட் ஆகுது. ஸோ நார்மலி ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் ட்ரேடிங் இன் தீஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா NMDC, எஸ்பின் நான் நீ பார்த்து வச்சிருந்தேன். வெரி குட். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, சரிங்களா, சூப்பர் க்ளோஷர். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ஃபேண்டாஸ்டிக் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு பாருங்க. எத்தனை நாள் கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் பிரேக் அவுட். ஸோ 275 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ரீட்ரேஸ்மெண்ட், நான் புல் பேக் ட்ரேடிங் வீடியோ போட்டிருக்கேன். அதுபடி இஃப் யூ வாண்டட் டு டேக் அ பொசிஷனல் வியூனா யூ வெயிட் அண்ட் டேக் அ ட்ரேட் அரௌண்ட் 375. ஒரு 375 வரும்போது ட்ரேட் எடுத்துட்டு யூ ட்ரை அண்ட் எக்ஸிட் அட் 400 and 405. சப்போஸ் நாளைக்கு வந்து திருப்பி ஒரு கேப் அப் ஓப்பனிங் ஆகி நமக்கு வந்து புல் பேக்கு சான்ஸ் கொடுக்காமலே கூட இருக்கலாம். அப்போ நீங்க 375 கிட்ட வந்து வாங்க நினைக்கிறீங்க, வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். சான்சஸ் ஆர் தேர் ஆல்சோ. ஸோ பெஸ்ட் ரிஸ்க் ரிவார்டு வந்து புல் பேக்ல தான் நமக்கு கிடைக்கும். ஸோ
கீப் அ நோட் ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் வந்து நேஷனல் அலுமினியம் கூட நான் வந்து நம்ம சேனல்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். டெலிகிராம் சேனல்ல யூபிஎல் பர்ஜர் பெயிண்ட். நிறைய அப்பர் விக் இருக்கு, we will not consider. அதே மாதிரி அப்பர் விக், எங்கெல்லாம் அப்பர் விக் இருக்கோ சப்ளை இருக்குன்னு அர்த்தம். ஸோ we are not comfortable taking those types of trades. ஓகே, இப்போ லாங் பொசிஷன் ஸ்கேன் ஸ்டாக் பார்த்தாச்சு. அக்ரெசிவ் லாங்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, அக்ரெசிவ் லாங்கும் கிட்டத்தட்ட மோர் ஆர் லெஸ் சிமிலர். இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து திடீர்னு வந்து கேப் டவுனாக இருக்கு, ஷார்ட் பண்ணா அதுக்கு நம்ம ரெடியாக வச்சுக்கணும். நியூ ஷார்ட் கமின்ஸ் இந்தியா எஸ்டார்ட்ஸ் மைண்ட் கமின்ஸ் இந்தியா. ஸோ 15 பீரியட் மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்த சப்போர்ட் எங்க இருக்குன்னு பார்ப்போம். கரெக்டா வந்து இதுக்கு இந்த லைனுக்கு மேல பிரேக் அவுட், அகைன் ரீட்ரெஸ்ட் அண்ட் கோ, பிரேக் அவுட் அகைன் ரீட்ரெஸ்ட். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி. இது ஹெட், சாரி இது ஷோல்டர், ஹெட் ஷோல்டர். ஸோ சான்சஸ் ஆஃப் டவுன் மூவ் இஸ் ஹையர் இன் கமின்ஸ் இந்தியா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரு லாங் வீக் ரிஜெக்ஷன், அதுக்கப்புறம் த மூவ் ஹேப்பன்ட் வித் இன்க்ரீஸ் இன் வால்யூம்ஸ். இங்க பாத்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஷார்ட் பில்டப்புக்கு உண்டான வழிமுறை இருக்கு. நம்ம ஆப்ஷன் செயினையும் போய் பார்ப்போம். ஓகே, இங்க வந்து ஷார்ட் பில்டப் நடந்திருக்குது. ஆப்ஷன் செயின்ல எந்த இடத்துல கால் ரைட்டிங் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹையஸ்ட் 850 இருக்கு. ஸோ இப்போ 806, 850 மேல போறது இல்லை ஸ்டாக்கு. அதுக்கப்புறமா அப்புறம் 820 மேல ஸ்டாக் போக போறது இல்லை. அடுத்து வந்து எங்க சப்போர்ட் இருக்குன்னு பார்க்கலாம். புட் பார்ப்போம். புட்டுல எங்க சப்போர்ட் இருக்குன்னு ஸோ புட்ல சப்போர்ட் வந்து 790, 780. சேஞ்ச் இன் திஸ் ஒன் 790 and 780. சார்ட்ல எங்க சப்போர்ட் 750. ஸோ நாளைக்கு வந்து இந்த இடம் பிரேக் ஆயிடுச்சுன்னா 1 ஹவர்ல வந்து இந்த 800 பிரேக் ஆயிடுச்சுன்னா we get a good fall. ஸோ புட்டுலையும் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 800 தான் இருக்கு. காலிங் கிட்டத்தட்ட நம்ம 900ல பார்த்தோம். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து அந்த லெவல் பிரேக் ஆயிடுச்சுன்னா புட் ரைட்டர்ஸ் will be covering their positions. அதனால என்ன ஆகும், மார்க்கெட் ஃபால் ஆகும், ஸ்டாக்கு கீழே வரும். புரியுதுங்களா? ஸோ கமின்ஸ் இந்தியா வந்து ஞாபகம் வச்சுக்காங்க, நாளைக்கு சார்ட் பிரகாரம். அப்புறம் எஸ்கார்ட்ஸ் பார்ப்போம் குயிக்கா. எஸ்கார்ட்ஸோட அனாலிசிஸும் பார்த்தீங்கன்னா 50 EMAக்கு கீழே இருக்கு, 200 EMAக்கு கீழே இருக்குது. ஸ்டாக் வந்து ஃபால் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் இஸ் ஃபில்லிங், யூ கேன் சி த இன்க்ரீஸ் இன் செல்லிங் வால்யூம். செல்லிங் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரைஸும் டிக்ரீஸ் ஆகுது. Stock is in bearish mode. Okay, stock is in bearish mode. So take a trade. Unfortunately, இன்னைக்கு பெரிய வால்யூம் நடந்திருக்கு. You take a trade only below this level. Okay, 1113 இதுக்கு கீழே தான் நீங்க ட்ரேடே எடுக்க முடியும் எஸ்கார்ட்ஸை பொறுத்தவரைக்கும். ஸோ ப்ளீஸ் லுக் இன்டு திஸ் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ். அதுக்கப்புறம் நீங்க ட்ரேட் எடுத்துட்டு இன்ட்ராடே ஆக இருந்தாலும் சரி, பொசிஷன் ஆக இருந்தாலும் சரி, ப்ளீஸ் லெட் மீ நோ யுவர் தாட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் அண்ட் ரிசல்ட்ஸ் இன் தி கமெண்ட் செக்ஷன். ஸோ இந்த வீடியோ பற்றி எந்த டவுட் இருந்தாலும் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஐ வில் பி மோர் தென் ஹாப்பி டு ஹெல்ப் யூ கைஸ். டெலிகிராம் சேனல், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின். த லிங்க் இஸ் ப்ரொவைடட் இன் தி டிஸ்கிரிப்ஷன். Till I see you in my next video, take care, stay home,
and then God bless.